ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொட்டி கேளுங்க. இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கிற கதை தெனாலிராமனோட கதை. இதுக்கு முன்னாடி தெனாலிராமன் யார், அவன் ஏன் விஜயநகரம் வரான், அவன் எப்படி ராஜா கிருஷ்ணதேவராயாவை சந்திக்கிறான், இது எல்லாம் ஒரு 3 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கேட்கலன்னா அதை கட்டாயம் கேளுங்க. ஸோ இப்போ ராஜா கிருஷ்ணதேவராயா தெனாலிராமனை அந்த அரண்மனைக்கு கோர்ட்டுக்கு ஜெஸ்டரா விக்கட்ட கவியாக நியமிக்கிறாரு. இனி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு நாள் காசியிலேருந்து ஒரு பெரிய ஞானி ஸ்காலர் விஜயநகரத்துக்கு வராரு. இவர் இது வரைக்கும் நடந்த எந்த போட்டியிலுமே தோத்தது கிடையாது. பல போட்டியில் கலந்துருக்கிறாரு, நிறைய ராஜாங்கத்துக்கு போய், ஆனால் எதுலேயுமே தோத்தது கிடையாது. இவரோட வழக்கம் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற மற்ற ஞானிங்களோட போட்டி போட்டு அதில் அவங்க தோற்ற உடனே அவங்கக்கிட்ட நீங்கள் தான் இந்த உலகத்திலே பெரிய ஞானி, உங்களை மாதிரி ஒரு ஞானியை நாங்கள் எங்கள் வாழ்நாளில் சந்தித்ததே கிடையாது, நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புவார். இதுதான் இவரோட பொதுவான வழக்கம். அப்போ இவர் விஜயநகரம் வராருன்னு தெரிஞ்ச உடனே ராஜா கிருஷ்ணதேவராயா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி கலை, ஆர்ட்ஸ், நாலேஜ், இதில் லிட்ரேச்சர்லெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானி நம்ம ஊருக்கு வராருன்னு ரொம்ப பெருமைப்படுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அவரே போயிட்டு பர்சனலாக, அதாவது அவரே போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ண போகிறாரு, அவரை கூப்பிட்டு வராரு. அப்போ கூப்பிட்டு வந்தால் ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப ராஜ மரியாதையோடு கூட்டிகிட்டு வராரு. இப்போது இந்த ஞானி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ராஜாக்கு ஈடாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப வெல் ட்ரெஸ்டாக இருக்கிறாரு. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஞானி ஆர் ஸ்காலர் ஆர் ரொம்ப படிப்பாளி அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப பிரம்மாண்டமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒரு 4 சிஷ்யர்களை வச்சுருக்கிறாரு. இவங்க அவங்கள ரொம்ப அதட்டி மிரட்டிட்டு கூட்டிகிட்டு வராரு. இதை எடு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அவரை பார்த்து மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும், அந்த மாதிரி அவர் இருக்கார். அப்போது அவர் உள்ள அரண்மனைக்கு வந்த அப்புறமாவும், பேலஸ்க்கு வந்த அப்புறமாவும் என்ன பண்ணுறாருன்னா, ராஜாவுக்கு சமமாக அவருக்கு சீட் வேணுன்றாரு, சிம்ஹாசனம் வேணும்னு சொல்கிறாரு. அப்படி தான் அவங்க அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவர் அங்கே உட்காந்து ராஜா கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கிறார். ராஜாவுக்கும் ரொம்ப பிடிக்குது, ரொம்ப நாலேஜபிளாக இருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரோட பேசிகிட்டு இருக்கிறார் ரொம்ப நேரம். இப்போது இந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னா, சரி ராஜா, உங்கள் விஜயநகரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சரி இதில் யார் ரொம்ப சிறந்த ஞானின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அட ஒரு ஞானியா, நாங்கள் அஷ்ட திக்கஜாக்களை வச்சுருக்குறோம், ஒரு ஃபீல்டுலேயும் அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்டை வச்சுருக்குறோம். அதாவது இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பர்ட், ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட், அந்த மாதிரி நாங்கள் 8 ஞானிங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இவர் இந்த ஞானி என்ன சொல்கிறாரு, இந்த காசிலேருந்து வந்தவர், ஓஹோ அப்படியா, சரி அப்போனா நம்ம நாளைக்கு ஒரு போட்டி வச்சுப்போமே அப்படின்னு சொல்கிறார். ராஜா கேட்குறார், போட்டியா, என்ன போட்டி? ஒரு பேச்சு போட்டி, ஒரு டிபேட் வச்சுக்கலாமே. இதில் ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன்னா, நான் இது வரைக்கும் சம்பாரித்த பேர், புகழ், காசு, பணம் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு வேளை அவங்க என்கிட்ட தோத்துட்டாங்கன்னா, அப்போ இந்த உலகத்துலேயே நான் தான் பெரிய ஞானி, என்னை போல் ஒரு ஞானியை அவங்க இந்த உலகத்திலேயே சந்தித்தது கிடையாது, அப்புறம் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி கொடுத்துட சொல்லுங்க, அவ்வளோதான் ராஜா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, இதுவும் நல்லா தானே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, பண்ணுவோமே, சரி அப்போ நம்ம நாளைக்கு காலையில் சந்திப்போமா, நீங்கள் போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அந்த ஞானி அவர் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. இப்போது ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த அஷ்ட திக்கஜாக்களை கூப்பிட்டு வச்சுட்டு இப்போ அவர் பேசுகிறாரு. நீங்கள் கேட்டிங்கல்ல,
அந்த ஞானி என்ன சொன்னாருன்னு. நம்ம என்ன அவங்களோட ஏதாவது குறைச்சவங்களா என்ன? சரி சொல்லுங்கள், யார் போட்டி போடுறீங்க அவரோட அப்படின்னு கேட்குறாரு. இப்போது மிச்சம் 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்து நடுக்கத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா ஐயோ இவரோட நம்ம தோற்று போனோன்னா நம்ம மானம் போனால் கூட பரவாயில்ல, ஊர் மானமே போயிடுமே, அது ரொம்ப அசிங்கமாக போயிடுமே அப்படின்ட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ ராஜா வந்து ராஜகுருவை பார்க்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஞானி ராஜகுரு. அவரை பார்த்தா ராஜகுரு என்ன பண்ணுறாரு, தரையாக பார்த்துட்ருக்கிறாரு. எதுக்கு வந்துச்சு வம்பு, பார்த்தா ராஜா நம்மளை சொல்லிட போகிறாரு அப்படின்ட்டு. இப்போது ராமன் என்ன பண்ணுறான்னா, ராஜா நான் இந்த ஊருக்காக நிற்கிறேன், நான் அவரோட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜா வந்து, ராமன் இதை தான் நான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம் ராமன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமன் என்ன சொல்கிறான்னா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது ராஜா, இந்த அஷ்டதிக்கஜக்களை 7 பேர் மிச்சம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எனக்கு சிஷ்யர்களாக வரணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ ராஜா வந்து என்ன சொல்கிறாரு, கட்டாயம், எப்படியும் போட்டிக்கு வரலன்னு ஆயிடுச்சுன்னா என்ன வேணும் உனக்கோ அதுதான் முக்கியம், சொல்லு ராமன், அவங்க 7 பேரும் உனக்கு சிஷ்யர்களை நாளைக்கு நிற்பாங்க, கவலையே படாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ கூடவே ராமன் வந்து எனக்கு இந்த மாதிரி இது வேணும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிடுறார் ராஜா. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து ராஜா வந்துட்டார். இப்போ இந்த காசிலேருந்து வந்த அந்த ஞானி வந்துட்டார், வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் வந்து ராஜா கிட்ட கேட்குறாரு, எங்கே ராஜா, ஏதோ போட்டிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்களே, யாரையும் காணோம் அப்படின்றாரு. ராஜா வந்து இதோ வந்துருவாங்க இருங்க அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அந்த டைமில் ராமன் அந்த மிச்ச 7 பேரோட வரான். இப்போ எப்படி இருக்கான் ராமன் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது பட்டு துணி, ரொம்ப பிரம்மாண்டமான பட்டில் பண்ண துணியெல்லாம் போட்டுட்ருக்குறான். அதில் வந்து ஃபுல்லாக டைமண்ட் அண்ட் கோல்டு ஸ்டட்டடில் இருக்குது, எல்லாம் கோல்டு அண்ட் டைமண்டில் தான், அது கம்மியாக எதுவும் கிடையாது. அப்படி பயங்கர பிரம்மாண்டமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். இப்போ அவன் மட்டும் இல்லை, அவன் கூட வர மிச்சம் 7 பேருமே வெல் ட்ரெஸ்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஞானி வந்து இவர் மட்டும்தான் வெல் ட்ரெஸ்டு, மிச்சம் இருக்கிற 4 பேர் சுமாராக தான் இருக்கிறாங்க சாதாரணமாக. அப்போது இவங்க வந்து ராஜாவுக்கு ஈடாக வந்து இப்போ ராமன் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், கூட 7 சிஷ்யர்கள் மாதிரி வராங்க. இவன் ராமன் எப்படி வரான்னா, கீழே ரத்தின கம்பளம், அதாவது ரெட் கார்பெட் விரித்து அதுக்கு மேலே தான் நடந்து வரான். இப்போது வந்து நின்ன உடனே என்ன சொல்கிறான்னா, கை தட்டி அவரோட சிஷ்யரை கூப்பிடுறான். யார் இந்த சிஷ்யர்? ராஜகுருவை கூப்பிடுறான். யாரங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் ராஜகுரு வந்து நிற்கிறாரு. எங்கே அதை எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்ன உடனே அவர் வந்து தராரு. கையில் வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு பட்டு துணியில் சுற்றி இருக்குது இது. இப்போது ராமன் வந்து அதை வாங்கிட்டு சொல்கிறான். ராஜாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு, எங்கே ராஜா, யாரோ பெரிய ஞானி வராரு அப்படின்னு சொன்னீங்களே, காசிலேருந்து வந்திருக்காருன்னு அப்படின்ன உடனே, யார் அந்த ஞானி, யாருப்பா அது அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஞானி வந்து இவரை பார்த்ததுலேயே கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் இவர் யாரையும் சந்தித்ததில்லை. அதுவும் அவர் கூட வர 7 பேரும் வேற பிரம்மாண்டமாக வராங்க. இந்த ரத்தன கம்பளம் இதெல்லாம் பார்த்தா அவருக்கு கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, யார் அந்த ஞானி அப்படின்னு கேட்ட உடனே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீங்கள் தானா, சரி அப்போ போட்டி ஆரம்பிப்போமா. என்ன தலைப்புன்னா, திலகாஷ்ட மகிஷ பந்தனா பற்றி நம்ம பேசுவோமே, இதோ நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு தெனாலிராமன். அப்போ அந்த ஞானி வந்து ஒரு செகண்ட் முழிக்கிறாரு. முழிச்சிட்டு எதுங்க, திலகாஷ்ட மகிஷ பந்தனாங்க, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்றாரு. அவர் வந்து இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்றாரு. என்னங்க இது, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு, திலகாஷ்ட மகிஷ பந்தனா எங்கள் ஊரில் மாடு மேய்க்கிற பையனை கூட தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள் அப்படின்னா, தெரியும்
ஒழுங்காக என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ன தெரியுமா பேசலாமா இல்லையா அப்படின்றான். உடனே அவர் வந்து தெரியும், என்னன்னா கொஞ்சம் நாள் ஆச்சு அதை படித்து, நம்ம ஒன்று பண்ணுவோமே, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம், நாளை காலையில் இந்த போட்டியை வச்சுப்போமே அப்படின்னு சொல்கிறாரு. ராமன் வந்து என்ன சொல்கிறான், என்னது ஏங்க தேவையே இல்லாத என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, திலகாஷ்டமைஷ பந்தனா பற்றியே தெரியல, உங்கள் கூட நான் என்னத்தை பேசி, பக்கத்து ராஜாங்கத்தில் வர என்னை கூப்பிட்ருக்காங்க, வேலை நிறைய இருக்குது, சரி அப்போ நாளை காலையில் வந்துடணும், எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராமன் வந்து ராஜாவுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு கிளம்புனா அந்த பக்கம் திருப்பி அந்த ரெட் கார்பெட் ரத்தன கம்பளத்தை விரிக்கிறாங்க, அவர் அந்த பக்கமாக நடந்து வெளியில் போயிடுறாரு. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த ஞானி, இல்லை ராஜா கொஞ்சம் நாள் ஆச்சு படித்து, நம்ம நாளை காலையில் சந்திப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து கொட்டிருச்சு அவருக்கு அந்த டைம்லேயே பார்த்தா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கிளம்பி போகிறாரு. பின்னாடியே அந்த 4 பேரும் போகிறாங்க. அப்போது ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, என்னவோ பெரிய விஷயம் போல இருக்கு, ராமன் ஏதோ பெருசாக தெரிஞ்சு வச்சிட்ருக்கிறான், அவர் கூட கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நடுக்கமாக தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இப்போ வந்து இவர் போகிறாரு, போனவர் ஞானி வந்து திரும்பி திரும்பி படுக்கிறாரு, ஒன்றும் தெரியல, ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்கே, நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போது அடுத்த நாள் காலையில் இப்போ ராஜா வந்துட்டார். கூடவே வந்து இந்த வாட்டி ராமனும் அவர் கூட இருக்கிற அந்த 7 சிஷ்யர்களும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காசிலேருந்து வந்த ஞானியை ஆளை காணோம். இப்போ ராஜா வந்து எங்கே அவரை இன்னும் ஆளை காணுமே, யார்ப்பாங்க போய் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஆளுங்க வந்து போய் கூப்பிட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மொத்தம் காலியாக இருக்குது. அவர் கொண்டு வந்த சாமான் செட்டு, ஆள் கூட இருக்கிறவங்க யாரையுமே காணோம், காலியாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவர் ராத்திரியே கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இவங்க வந்து திருப்பி வந்து அரண்மனைக்கு வந்து சொல்கிறாங்க, அதாவது ராஜா அவர் நேற்று ராத்திரியே வீட்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஊரை விட்டு போயிட்டாருன்றாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு நம்பவே முடியல. நல்லா விசாரிச்சிங்களா, ஊரை விட்டு போயிட்டாரா அப்படின்றாங்க. ஆமாம் ராஜா, ஊரை விட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு நம்பவே முடியல. என்னது பெரிய ஞானின்னு சொன்னாங்களேப்பா, எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவாராமே, அவரே ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாரா? ராமன் என்ன ராமன் பண்ண நீயே, என்னதான் புக்கு அது, எனக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, சொல்லு ராமன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ வந்து ராமன் வந்து சொல்கிறான், ஐயோ ராஜா, அது என்ன புக்குன்னு நீங்களும் தான் பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த பட்டு துணியை விலக்கி காமிக்கிறான். காமிச்சா அங்கே என்ன இருக்குது, கயரில் கட்டின ஒரு குச்சி இருக்குது. இப்போது ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. ராமனை பார்த்து, என்னப்பா இது அப்படின்னு கேட்டால் ராமன் சொல்கிறான், ராஜா தில் அப்படின்னா எள்ளு, காஷ்டம் அப்படின்னா குச்சி, மகிஷ அப்படின்னா எருமை, பந்தனம் அப்படின்னா கயிறு. ஸோ எருமை கட்டுற கயிறில் எள்ளு குச்சை கட்டியிருக்கேன், அவ்வளவுதான், அதுதான் திலகாஷ்ட மைஷ பந்தனா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரண்மனையே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ராஜாவோட சேர்ந்து. அப்போ ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறாரு, ராமன் உன்னோட இந்த சமயோஜித புத்தினால நம்மளோட ஹோல் ஊரோட பேரே காப்பாற்றப்பட்டுச்சு, அதனால் உனக்கு நான் பெருசாக எதனா கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக தங்க காசு கொடுக்குறாரு. அதாவது ராமன் எவ்வளோ சந்தோஷப்பட்டானோ ராஜகுரு அவ்வளோ கடுப்பானார். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம இனிமே வர வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பொதுவாகவே கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கதை கேட்கணுமோ அதை
கீழே காமெண்ட்டில் போடுங்க. பாய்.